பெயரை மட்டும் நீ சொல்லவில்லை. அவர்கள் மூவரும் ஏதாவது நலக்குறைவோடு இருக்கின்றார்களோ? அண்ணா பாருங்கள் அண்ணா, எங்கேயாவது இது மாதிரி மக்களை சந்தித்தது உண்டா? இந்த வேட்டக்குடி என்ற கிராமத்திலே பார்த்தாயா? யாரை பார்த்தாலும் எப்பொழுது ராமர் வருவார்கள், எப்பொழுது இலக்குவன் வருவான், எப்பொழுது பரதன் சத்துருக்கன் வருவான், எப்பொழுது சீதா மகாலட்சுமி வருவார்கள் 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 என்று ஆர்வத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களே. இவர்களை பார்த்த மார்க்கத்திலே வந்து கொண்டிருந்தவள் மக்களை பார்த்த மகிழ்ச்சியிலே மனைவியை மறந்து பேசிக் கொண்டிருக்கிறாய். ஆமாம் அண்ணா. பரவாயில்லை தம்பி, அவர்கள் நலமாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் என்னுடைய மனைவி ஊர்மலா தேவி, அண்ணன் பரதன் மனைவி மாண்டவி, தம்பி சத்ருக்கன் மனைவி சுபகீத், இந்த தாய்மார்களும் அவர்களும் சுகசேமமாக. மிக்க மகிழ்ச்சி தம்பி, மிக்க மகிழ்ச்சி. அப்படியே உன் அன்பை பாராட்டுகிறேன் அண்ணா. அருகாமையில் அமர்வாய் தம்பி. அப்படியா? அப்படி என்றால் தாங்கள் சித்தா அடியே பாக்கியம் அமர்கின்றேன் 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 அண்ணா. அமைச்சரே, அழைத்தவரை தெரிவிக்க வேண்டும் அண்ணவா, அழைத்தவரை தெரிவிக்க வேண்டும். நலமாக இருக்கின்றீர்களா? தங்களது ஆட்சியில எனக்கு என்ன குறை, எனக்கு என்ன குறை, மக்களுக்கு என்ன குறை? இதை பாருங்க, எதுக்கு பாருங்க. மனுஷல குறை இருந்தா இந்த மாதிரி படுத்து கிடக்குமா? 2 பேர் தான் படுத்திருக்கிறாங்க, அதை போய் குறைய சொல்லக்கூடாது. இந்த குறை இருக்க, இந்த இந்த அந்த மாதிரி படுக்கே இருக்க கூடாது. இருந்தாலும் குறை இருக்கா அப்படின்னா குறையே இல்லைங்க உங்க ஆட்சியில அப்படிங்கிறதுக்காக படுத்திருக்காங்க. அவர்கள் எல்லாம் இந்த இயற்கை காற்று அவர்கள் மீது பட்டவுடன் தூக்கம் தானாகவே வருகிறது. வேறொன்று இந்த மாதிரி இயற்கை, இந்த மாதிரி காத்து, இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல கொண்டாட்டி தொல்லை மறந்து, புள்ள தொல்லை மறந்து, கடங்காரன் தொல்லை மறந்து, இந்த மாதிரி கூட்டமா நடுப்புற படுத்தா கண்டுபிடிக்க முடியாதுல்ல. தேடி வந்தா கூட நிம்மதியா தூங்கலாம்னு தூங்குறாங்க. ஏதோ ஒரு நம்மளால ஒரு நன்மை. ஆமா, ஏன்னா இப்ப சர்வசாதாரணமா தூக்கம் வர மாட்டேங்குது மனுஷனுக்கு. செலவு பண்ணாதான் தூக்கம் வருவதற்கு செலவு செய்ய வேண்டும். அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி, அவங்க கையில இருப்புக்கு தகுந்த மாதிரி தூக்கத்தை வாங்க வேண்டியதா இருக்கு. அது என்ன செலவு? சில பேர் 140 ரூபாயில தூங்குவாங்க, சில பேருக்கு 200 ரூபா தூக்கம் வரும், சில பேர் இன்னும் கொஞ்சம் வசதியா உள்ளவங்க 300 ரூபா வரைக்கும் அந்த தூக்கத்தை வாங்குவாங்க. ஆமா, சுத்தர மாதிரி இல்லாம தூக்கத்தையும் விலை கொடுத்து வாங்க வேண்டி இருக்கிறது இருக்குங்க. எல்லாம் இப்ப நடக்கிறது தங்கள் காலத்துல. அதெல்லாம் உங்களை பார்த்தாலே, ஆமா என்று சொன்னாலே உடம்புக்கு அந்த ஆரோக்கியம் இருந்தது, தூக்கம் இருந்தது. இப்பெல்லாம் விலை கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. அதனால எந்த விதமான குறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களது காலத்திலே, ஆட்சியிலே. மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இப்பொழுது நமது அரண்மனை நந்தவனத்திலே ஜானகி தோழிகளோடு விளையாடி கொண்டிருப்பாள். உண்மை உண்மை. அங்கு சென்று கொஞ்சம் தூரமாக நின்று யாராவது ஒரு தோழியை அழைத்து என் மனைவியை தர்பாருக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யுங்கள். அப்படியே மகாராஜா, அந்த மனத்தில் இருக்கின்ற தோழிமார்களை அழைத்து தங்கள் சொன்ன செய்தியை சொல்லி மகாராணியாரை வரவழைக்க ஏற்பாடு செய்கிறேன்.
அவரண ஆனந்த சங்காரவே அழகிய கிங்கினி கலகல என ஒளி அழகிய கிங்கினி கலகல என ஒளி ஆதில் மாலா அருள்வடிவேலா ஆவலாய் உன் பாதம் தேடி ஆவலாய் உன் பாதம் தேடி அருமலரணி கொடிவினை துதி நதி மதியனை தேவர் பாலா அன்பும் மரணம் உடைத்தாகின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்பது போல அரிது அரிது மானிடராக பிறப்பதரிது அதை விட கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறப்பதரிது அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு கொடுத்த அந்த ஆண்டவனுக்கு அபிஷேக ஆராதனையில் செய்து இத்திருக்காவியமா சம்பூர்ண ராமாயணம் என்று சொல்லக்கூடிய லவகுஜா நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் ஊர் முக்கியஸ்தர்கள் தலைவர்கள் நாட்டாமைகள் ஏஜெண்டுகள் தாய்மார்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் அனைவர்களுக்கும் வெளியூரில் இருந்து நாடகம் பார்க்க வந்திருக்கும் அத்தனை ரசிக பெருங்குடி மக்கள் அனைவர்களுக்கும் எங்கள் கலைப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கனியமுதே நின் கருணை கடலே துணை நீயே எங்கள் சுந்தரேசன் மகிழும் மகிழே கதம்பவன குயிலே மாதவர் போற்றும் எழிலே உன் பாதம் அலர்தனை பணிந்தோ அங்கையர் கண்ணே தாய் அங்கையர் கண்ணே கொண்டை முடி அலங்கரித்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையா பெற்றிருந்தாள் அந்த அழகிய மாணவர் மதுரையிலே 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 வான்மதி சூடிய கணவன் சொகிதருடன் மாணிக்க தேரிலே மரகத பாவை நின்றாள். காணவர் பூமாரி பொழுதிட வீதிவர் காணமோ ஒழித்திட தேவி வந்தாள் மீனாட்சி வந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையா அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 சோழையம் கதபவனோ அங்கு பாடலவோ தங்க கோபுரவின் சோழையம்
வந்தார் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அந்த அழகிய மாநகர் மதுரையிலே மதுரை மண்டலோ புகழயோத்தி மன்னவா போற்றி போற்றி ரகுபதி அண்டமா முனிவர்க்கெல்லாம் நீ அவளரை நிறைந்து நின்றாய் தங்கள் திருவடி போற்றி அருமை இந்த மன்னவா என்றைக்கும் என நீங்காத என் பிராணபதி தங்கள் திருவடி போற்றி 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 வெட்டி வெறி செந்தாமரை பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய மலர்களோடு என்று மிதலை வந்து என்னோடு பிறந்த சிவதனுசு என்று சொல்லக்கூடிய அந்த நானை ஏற்றி வளைப்பதற்கு பதிலாக அதை ஒடித்து நான் ஏற்றி என்னை மாலையிட்ட மன்னவா என்னவா சரண சரணோ பிராணே சரணாதா எப்படி நினைக்கிறேன் தெரியுமா கணவனே தெய்வமன்றோ தெய்வமன்றோ தெய்வமன்றோ
தங்களுடைய பாதார விந்தங்களுக்கு ஜானகி 1000 கோடி நமஸ்காரம் சுவாமி. மஞ்சள் குங்குமத்தோடு தாடி பாக்கியத்தோடு பூவோடு பொட்டோடு நீடூழி வாழ வேண்டும். மங்களம் உண்டாகட்டும் சீதா. நாதா, ஜானகி, தாங்கள் நலமாக இருக்கிறீர்களா சுவாமி? நான் கேட்பதற்கு முன் நீ முந்தி கொண்டாய். ஆமாம், நான் தான் கேட்க வேண்டும். எனக்குத்தான் எல்லா உரிமையும் இருக்கிறது உங்கள் மேல். சீதாராமன் ஜானகிராமன் என்று எதுக்கு ஊர் மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், உலகம் எல்லாம் சொல்கிறார்கள்? ஆமாம், நீங்கள் தம்பிமார்களை கூப்பிட்டு கேட்டீர்கள், எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டீர்கள். யாராவது ஒருவர் நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டார்களா? இல்லை இல்லை இல்லை, கேட்கவில்லை. மனைவி தான் கேட்க முடியும். ஆமா, மனைவி கணவன் மீது அக்கறை. ஆமாம் ஆமா, நீங்கள் நலமாக இருந்தால்தான் எல்லோரும் நலமாக இருக்க முடியும். ஆமா, அப்படிப்பட்ட நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா சுவாமி? நான் நலமாக இருக்கிறேன். நீ நலமாக இருக்கின்றாயா? உண்மையை சொல்லட்டுமா பொய்யை சொல்லட்டுமா? உண்மையைத்தான் சொல்ல வேண்டும். ஏன் பொய்யை சொல்ல வேண்டும்? நலமாகவே இல்லை சுவாமி. நலமாக இல்லையா? ஆமா. இது உண்மையா? ஜானகி, நாதா, என்ன புதிர் போடுகிறாள்? புதிர்லாம் இல்லை, நலமாகத்தான் இல்லை. நலமாக இல்லையா? ஆமாம். ஏன் நலமாக இல்லை? நாம் முதலில் எங்கே சந்தித்துக் கொண்டோம்? மிதிலாபுரியிலே. நீ உப்பரிகையிலே உன்னுடைய தோழிகளோடு விளையாடி கொண்டிருந்தாய். நானும் தம்பியாகி இலக்கவனும் விஸ்வாமித்திர மகாமுனிவரும் அந்த ராஜவீதியிலே வந்து கொண்டிருந்தோம். ஆமாம். அப்பொழுது நான் உன்னை பார்த்தேன், நீ என்னை பார்த்தாய். இருவரும் என்ன செய்து கொண்டோம்? கண்ணோடு கண் நோக்கினோம், காதல் வசப்பட்டோம், காதல் கொண்டோம். மணந்தால் இவரைத்தான் மணக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். மணந்தால் உன்னைத்தான் மணக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அங்கு வார்த்தை பேசவில்லை, கண்கள் 2ம் 4ம் தான் பேசிக்கொண்டது. ஆமா. பிறகு கல்யாணம் செய்து கொண்டோம். மீண்டும் அயோத்திக்கு வந்தோம். சந்தோஷமாகத்தான் இருந்தோம். ஆமாம். திடீரென்று 14 ஆண்டு காலங்கள் வனவாசம் போக வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். என்னை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் போகலாம் என்றீர்கள். ஆனால் நானும் உங்களோடு வருவேன் என்று அடம்பிடித்து வந்தேன். சண்டாளன் ராவணன் சிறையெடுத்து சென்று விட்டான். அப்போது உங்களை பிரிந்தேன். பிரிந்த பிறகு மீண்டும் சேர்ந்தோம். 10 மாதங்கள் பிரிந்திருந்தோம். ஆமா. ஒரு நொடி உங்களை விட்டு பிரிந்தால் கூட அதுக்கு எனக்கு 100 ஆண்டுகளுக்கு சமம் சுவாமி. ஆமாம், உங்கள் அருகிலே தான் இருக்க வேண்டும். உங்களை சுற்றி சுற்றி தான் வர வேண்டும். உங்கள் பாதங்களில் வணங்க வேண்டும், உங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. அப்படி இருக்கும்போது அப்படி அவன் சென்று விட்டான். பிறகு வந்தோம், அரசபைக்கு வந்தோம். நீங்கள் தலையில் சூட்டிருக்கிறீர்களே, அந்த ராஜமங்கையை தூக்கி தலையில் வைத்தீர்கள். இந்த இல்ல மங்கையை மறந்து விட்டீர்கள். என்ன செய்வது? மக்களை சந்திக்க வேண்டும், மக்கள் நலன் என்னவென்று விசாரிக்க வேண்டும். அதனால் 55 தேசங்களையும் நான் ஒவ்வொரு நாட்களுக்கு ஒரு தேசமாக சுற்றி பார்த்து கொண்டிருந்தேன். அதனால் உன்னை வந்து பார்க்க முடியவில்லை. அதான் சுவாமி எனக்கு வருத்தம். நீங்கள் அருகில் இல்லையே, சீதா ஜானகி என்று கூப்பிட எனக்கு நீங்கள் இல்லையே என்று அந்த வருத்தம் தான் சுவாமி. அப்படியா? வருத்தப்படாதே, இனி உன் கூடவே இருக்கிறேன். அப்படியா? உண்மைதானா? உண்மைதான். மாலே மணிவண்ணா மாயவனே, இந்த மங்கை ஜானகியின் நாயகனே. ஓ மாலே மணிவண்ணா மாயவனே, இந்த மங்கை ஜானகியின் நாயகனே. எனக்கு பிடித்த நிறம் நீலம். அதனால்தான் அந்த ஆகாயத்தையும் நீளமாக படைத்து, இந்த கடலையும் நீளமாக படைத்து, நீங்களும் நீளமாக மாறினீர்களோ? நீல திருமேனி கொண்டவனே எனக்கு. சுவாமி ஈஸ்வரனும் தனது மனைவியை சரிபாதி உடலில் கொண்டாராம். மனைவியை மதிக்க வேண்டும், மனைவிதான் நமக்கு எல்லாம் என்று நினைத்ததினால்தான் ஈஸ்வரன் தன் மனைவிக்காக சரிபாதி உடலில் இடம் கொடுத்தாராம். பிரம்மா என்ன செய்தார்?
அவர் அப்படி கொடுத்து விட்டார். நம் மனைவியை நாம் நாக்கில் வைத்துக் கொள்வோம் என்று நாக்கில் வைத்தாராம் சரஸ்வதியை. ஆனால் திருமாலாகிய தாங்கள் என்ன செய்தீர்கள்? திருப்பார் கடலை கடையும் போது ஒரு பக்கம் மேரு மலையும் வாசுகி என்ற பாம்பையும் வைத்து வாய்ப்பக்கம் அரக்கர்களும் அந்த தலைப்பக்கம் தேவர்களும் பிடித்துக் கொண்டார்களாம். அப்படி மத்தையிட்டு கடையும் போது திருப்பார் கடலில் விஷம் வந்து விட்டதாம் சுவாமி. வாசுகி என்ற இந்த பாம்பு விஷத்தை கக்கி விட்டதாம். அதை யார் அருந்துவது? அப்படி என்று ஈஸ்வரன் என்ன செய்தார்? அந்த விஷத்தை எடுத்து தானே அருந்தினார். அப்படி அருந்தும் போது உடல் எல்லாம் நீளமாக மாறிவிட்டது. அதனால்தான் அவருக்கு நீலகண்டன் என்று பெயர் வந்தது. பார்வதி தேவியார் இப்படி கழுத்தை பிடித்தார். அதனால்தான் ஆண்களுக்கு இங்கே கண்டம் இருக்கும் என்று சொல்வார்கள். இது ஒரு புராணம். அப்படி அதிலே நானும் தாமரை மலரில் தோன்றினேன். லட்சுமி தேவியாகி நான் தோன்றும் போது இந்த பெண்ணை யார் மணப்பது என்று கேட்டார்கள். இவளை நானே மணக்கிறேன் என்று நெஞ்சில் குடியிருந்த மன்னவனே மாலை மணி வண்ணாமாகவனே இந்த மங்கை ஜானகியின் நாயகனே மக்கள் எல்லாம் வருவார்கள். நமக்கு ஒரு வடிவம் உண்டு. அதாவது பரந்தாமனுக்கு இங்கே சொல்லுவோமா, எங்களுக்காக சொல்லுவோமா? அதாவது பரந்தாமன் அந்த வைகுண்டத்தில் சயனித்திருக்கும் போது, அதாவது உறங்கிக் கொண்டிருக்கும் போது, மகாலட்சுமி நான் ஏன் உங்கள் பாதங்களை பிடிக்கிறேன் தெரியுமா? அப்படி ஏன் சிலை வடித்து வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? அதற்கு ஒரு புராணம் உண்டு. அதாவது ஆண்களுடைய பாதங்களில் சனீஸ்வர பகவான் இருப்பாராம். இந்த பெண்களுடைய இந்த முட்டியிலும் இந்த கைகளிலும் மகாலட்சுமி இருப்பாராம். அப்படி அந்த சனீஸ்வர பகவான் உச்சத்தில் இருக்கும் போது இந்த மகாலட்சுமியாகி கையில் இருக்கின்ற நான் உங்கள் பாதங்களை பிடித்து விட்டால் நம் இல்லத்தில் அந்த பெண்களின் கரங்களில் எப்போதுமே லட்சுமி கடாட்சம் இருக்குமா. அதனால்தான் மகாலட்சுமியாக நான் லட்சுமி கடாட்சத்தோடு இருக்கிறேன் என்று இதிகாசத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். என்ன ஆயிற்று? பெண்கள் எல்லாம் அவர்கள் கணவர்மார்களின் பாதங்களை நாளையிலிருந்து பிடிக்கலாமே. பிடிக்க மாட்டீர்களா? பிடித்தால் உங்களுக்குத்தான் நல்லது. நம் கணவன் தானே, அதில் என்ன தவறு இருக்கிறது? பிடித்து பாருங்கள். ஒரு வருடம் கழித்து பாருங்கள் உங்களிடம் எவ்வளவு லட்சுமி கடாட்சம் இருக்கும் என்பது. இதுதான் இதிகாச புராணம். அப்படி இந்த பாதங்களை தொடவும் வரவும் எல்லோரும் வருவார்கள். ஆனால் எனக்கு என்ன பெருமை தெரியுமா? மலரடி தொழுவதற்கு அதை நான் மடியில் வைத்துக் கொள்ள திருவடி சேவை செய்ய பிறந்தவள் நான் உந்தன் தேவி என்றே உலகம் அறிந்தவள் நான் அதா அறிந்தவள் நான் மாலை மணி வண்ணா மாயவனே இந்த மங்கை ஜானகியின் நாயகனே. சிரிப்பாக இருக்குல்ல? அது உண்மைதான். நீங்க என்ன நாளிலிருந்து உங்கள் கணவன்மார்களுடைய பாதங்களை கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பிடித்து விட, அதில் பொழுதுக்கு பிடிக்கணும்னு இல்லை. எப்ப அவங்களுக்கு வலிக்கிறதுன்னு சொல்றாங்களோ அப்ப பிடித்து விடுங்கள். பிடித்தால் நிச்சயமாக உங்கள் கரங்களில் லட்சுமி கடாட்சம் இருக்கும் என்பது ஐதீகம். பாருங்க. செல்வம் செல்வம் எந்த செல்வம்? நமது நம்பிக்கை, நம்முடைய சம்பிரதாயத்தை தானே நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். வாசலில் சாணம் தெளித்தால் இது நடக்கும், கோலம் போட்டால் இது நடக்கும், அடுப்பை கழுவி சுத்தமாக வைத்திருந்தால் லட்சுமி வரும்னு சொல்றோம். விளக்கமாற லட்சுமிக்கு ஒப்பா நினைக்கிறோம், அதை காலால மிதிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய பெரியவர்கள் சில விஷயங்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதன்படிதான் இதுவும்
நான் சொல்லியிருக்கிறேன், முடிஞ்சா செய்யுங்க, முடியலன்னா விட்டுருங்க. சாணம் தெளிக்கின்ற பொழுது அங்கேருந்து இப்படி தெளிச்சுக்கிட்டே வரணும்னு சொல்லுவாங்க. லட்சுமி வாசல்ல நிற்குமா, அந்த லட்சுமியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும்னு சொல்லி அங்கேருந்து இப்படி தெளிச்சுக்கிட்டே பின்னாடி வரணும். ஆமா. அதே மாதிரி கோலம் போடுவது எதற்கு? இந்த எறும்புகள் ஈக்கள் எல்லாம் வந்து அந்த கோல மாவை சாப்பிட்டால் அது நம்மை வாழ்த்தி விட்டு செல்லும். அது மட்டும் இல்ல, நாம் செஞ்ச முன் பாவம் எல்லாம் எறும்புக்கும் மீனுக்கும், மீன் இருக்குல்ல, அந்த மீனுக்கு சாப்பாடு போடணும். எறும்புக்கு வெள்ளம், ஒரு பக்கத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல வெள்ளத்தை வச்சுட்டோம்னா அது நிறைய திங்கும். அப்படி தின்னுதுன்னா நம்மளுடைய வாழ்க்கை இனிப்பா மாறும்னு சில ஐதீகம் உண்டு. பெரியவங்க அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஈ எறும்புகள் எல்லாம் வாழ்த்த வேண்டும் என்பதற்காக மாவு, அரிசி மாவால் கோலம் போடுவார்கள். யாரு அரிசி மாவால போடுறாங்க? அரிசி மாவால தான் கோலம் போடணும். அதை மலைச்சிட்டு அதை போய் அரைக்க போறதா, அதை கொண்டு வந்து கோலம் போடுறதா? இது அதோட இல்லை, அந்த மாவு வந்து அரிசி மாவு வந்து கோலம் போடுறதுக்கு அது கையில் நிரப்ப வராதான். அதனாலேயே அந்த கல் மாவை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போடக்கூடாது. இது வேற கோலம் மாவு விற்கிறவங்க சண்டைக்கு வந்துட்டு போகலாம். ஒருவர் அப்படித்தான் சொன்னோம். தெராசு வச்சுக்கிட்டு ஏமாத்துறாங்கன்னு அதை பற்றி கொஞ்ச நேரம் பேசுனது. ஒரு தெராசு வச்சிருக்கிறாள், இவர் என்ன நாடகத்துக்கு வந்தாரா இல்லை எங்களுக்கு ஏமாத்துறதுலாம் சொல்றதுக்கு வந்தாரா அப்படின்னு சண்டைக்கு வந்துட்டாரு. அது மாதிரி கோலம் போட வேண்டும் என்றால் அரிசி மாவால், பச்சரிசி மாவால் தான் கோலம் போடணும். ஜானகி, இன்னும் நீ நலமாக இருக்கிறாயா இல்லையா என்று சொல்லவே இல்லையே. நாதா, அதாவது ஒரு விஷயம் சொல்லட்டுமா? தம்பிமார்களை எல்லாம் பார்க்க வேண்டும் சுவாமி. ஆமா, தம்பிமார்களை பார்க்க வேண்டும். அதற்கு முன் நமது ஆஞ்சநேய பெருமானை பார்க்க வேண்டும். ஆமா, அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க தானே அவரை அழைச்சிட்டே போயிட்டீங்களே. அழைப்போம். அமைச்சரே, தம்பிமார்களை அழைத்து வாருங்கள். மரியாதை அவ்வளவுதான். அண்ணன் அண்ணியும் பேசிட்டு இருக்கு, எதுக்கு நம்ம இருப்பான்னு ஒரு மரியாதை. ஆமா ஆமா. சரவணா, சுவிட்ச போடுங்க. சொல்ற நீ பொட்டி வீணா போன நினைச்சிட்டு இருக்கியா? ஏன்றா ஏற்கனவே அவன் முட்டு போட்டு வச்சிருக்கான்ல. கொதி கொதி நீ என்ன குடிச்சாலும் பழவைக்கு ஒன்றாவது உன் காலுக்கு தான் ஏதாவது ஆகும். ஏற்கனவே புண்ணு குண்டமா இருக்கு. பாத்துங்க.
எப்பேற்பட்ட ஒரு அன்பான மனிதர். ஆமாம். அதை பற்றி சொல்லுங்கள். ஆஞ்சநேயர், இந்த ஆஞ்சநேய பெருமான் மட்டும் இல்லை என்றால் ஆமாம், நானும் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன், நீயும் உயிரோடு இருந்திருக்க மாட்டாய். நமது உயிரை எல்லாம் காப்பாற்றியவர் நமது ஆஞ்சநேய பெருமான். ஆம் சுவாமி. தென்னிலங்கிலே அசோகவனத்திலே நீ சிறை இருந்த பொழுது 10 மாதங்கள் ஆகியும் நமது கணவர் வரவில்லையே, நம்மை அழைத்து செல்லவில்லையே என்ற மனக்கவலையிலே நீ ஒரு நாள் தூக்கு போட்டு தற்கொலை புரிந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறாய். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ராவணன் கொஞ்ச நேரங்களுக்கு முன்பு, இவர் வருவதற்கு முன்பு எல்லா வேஷத்திலும் வந்து விட்டான். கடைசியில் உங்கள் உருவத்திலும் வந்தான். வந்து என்னிடம் பேசுகிறான், சீதா ஜானகி என்று பேசுகிறான் உங்களை போலவே. ஆனால் வந்தவுடன் அந்த உங்கள் உருவத்தில் வந்தவுடனே அவன் குணமும் மாறிவிட்டது. அந்த அரக்க குணம் போய்விட்டது, நல்ல குணம் வந்து விட்டது, உடனே மாறிவிட்டான். அப்போதான் முடிவு வந்தேன், இனி உயிரோட இருக்கக்கூடாது என்று முடிவு வந்துதான் உடனே தற்கொலை செய்து கொள்ள துடிதேன். ஆமா, தற்கொலையை வந்து தடுத்து நிறுத்தியவர் நமது ஆஞ்சநேய பெருமான். ஆமா, இவர் மட்டும் உன்னுடைய தற்கொலையை தடுத்து நிறுத்தாமல் இருந்திருந்தால் நீ உயிரை இழந்திருப்பாய். நீ உயிரை இழந்தாய் என்ற செய்தி எனக்கு கேட்டவுடன் நானும் இறந்திருப்பேன். நானும் நீயும் இறந்து விட்டோம் என்ற செய்தியை நமது தம்பிமார்கள் கேட்டிருந்தால் அவர்களும் இறந்திருப்பார்கள். இன்னும் எவ்வளவு பேர் தான் இறப்பார்களோ தெரியாது. மன்னரை பிரிந்து விட்டோமே, மகாராணியை பிரிந்து விட்டோம், இழந்து விட்டோமே என்று. அதனால் நமது உயிரையே காப்பாற்றிய பெருமை நமது ஆஞ்சநேய பெருமானைத்தான் சாரும். சுவாமி ஜானகி, அது மட்டுமல்ல, அவரை பற்றி நிறைய பேசலாம். இப்போது முதலில் தம்பிமார்களிடம் பேசுவோம். சத்ருக்க மகாராஜா வாருங்க. தாங்கள் நலமாக இருக்கிறீர்களா? தாங்கள் அநியாயத்தினால், என் அண்ணன் அநியாயத்தினால் எந்த நலத்துக்கு எந்த குறைவும் இல்லை, சேமாத்தோடு இருக்கிறேன். மங்களம் உண்டாகட்டும் சத்ருக்கனா. தங்களுடைய மனைவி சுபகீர்த்தி நலமாக இருக்கிறார்களா? எல்லாம் நலமாக இருக்கிறார்கள் அண்ணி, எந்த குறையும் இல்லை. சுவாமி, இவரை பற்றி ஒன்று சொல்லட்டுமா? உங்களை பற்றி ஒரு கதை சொல்லிவிட்டுமா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். அதாவது மிதிலாபுரையிலே நமக்கு சுயவர சாலை வைத்திருந்தார்கள். என் தந்தை உங்கள் தந்தையிடம் என்ன சொன்னார்? என்னுடைய தம்பி மகள் சாம்பவன், மாண்டவி, சுபகீர்த்தி என்று 2 பெண்கள் இருக்கிறார்கள். சாம்பவனுடைய மகள்கள், என் சித்தப்பாவுடைய பெண்கள் இருக்கிறார்கள். என் மகள் சீதை, ஊர்மிளா என்று இருக்கிறார்கள். 4 பெண்களையும் உங்களுடைய குடும்பத்திலேயே கொடுத்து விடுகிறோம் என்று உங்கள் தந்தையிடம் என் தந்தை சொன்னார். உங்களுடைய 4 மகன்களுக்கும் கொடுத்து விடுகிறோம். அதன்படி இவர்கள் 3 வரவழைத்தார்கள். நமது இளைய தம்பி ஊர்மிளாவை பார்த்து விட்டார். இவர் நமது பரதர் மாண்டவியை பார்த்து விட்டார். ஆனால் இவர் மட்டும் சுபகீர்த்தியை பார்க்கவே இல்லை. சத்ருக்கன். ஆமாம், அவர் கோயிலுக்கு சென்றிருந்தார். இவர் இப்படி ஒரு துன்பமான நிலையில் இருக்கிறார் என்பதை என் தோழி பெண்கள் சொன்னார்கள். உடனே தோழியை வர வைத்து இவர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்ணை பார்க்க முடியவில்லையே என்ற வருத்தம் இருக்க வேண்டியதுதான். இங்கு அங்கு சென்று கொண்டிருக்கிறார். ஆமாம், யாரிடம் சொல்வது? கூச்சம் அப்படித்தானே அந்த காலத்தில். அதனால் அப்புறம் நான் தோழிகளை அனுப்பி இப்பொழுது கூச்சப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். பகல்ல பார்த்தா எப்படி இருப்பாருன்னு யாருக்கு தெரியும். அது மட்டும் இல்லை சுவாமி. அப்புறம் பிறகு தோழி பெண்களை சொல்லி சுபகீர்த்தியை தோட்டத்தில் இருக்கிற மலரிடத்தில் மலர் பெருப்பதை போல செய்து இவரை தூரத்திலிருந்து பார்க்க வைத்தோம். அப்போதுதான் அவருடைய அண்ணி, நமது அண்ணி இவ்வளவு நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று சந்தோஷம் கொண்டார். அப்படித்தானே மைத்துனா? மங்களம் உண்டாகட்டும். செல்லுங்கள். ஏன் பரதன் தம்பி கொஞ்சம் சோகமாக இருக்கிறார்? தொடர்ந்து நாடகம் ஆடுவதனாலா? நாளைக்கு நல்லபடியாக தூங்கலாம், ஒன்றும் நல்லபடியாக நல்ல ஊரு. எப்படி நாம் சாப்பிட வருவதற்குள்ள ஊருக்காரங்க எல்லாம் இந்த மாதிரி எந்த ஊர்லயாவது நம்மளை கவனிச்சிருக்காங்களா? அற்புதமான ஊர். இந்த மக்களுடைய அன்பும் பாசமும் என்னைக்கு நிறைஞ்சிருக்கணும். அவங்களும் அது மாதிரி நீண்ட ஆயுளோடு இருக்கணும், நல்ல எந்த விதமான குறையும் இல்லாம. அதனால எந்த குறையும் இருக்காது. டீன்னு ஒரு கேன் பூரா கொண்டாந்து வச்சிருச்சு. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? 3 ஃபேனு உங்களுக்கு, அவங்களுக்கும் ஆம்லேட் தான், சாப்பாடு தான், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அப்படி இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சின்ன விஷயம் இருக்குது சுவாமி. இதே ஊரை சேர்ந்த ஜெயராமன், BSR சேட்டு ஆகியோர் சேர்ந்து இங்கு சிந்தையாக நடிக்கும் ஜெயங்கொண்டம் ராஜாஜி அவர்களை பாராட்டி 100 ரூபாயை அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய அன்புள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். நன்றி கலந்த வணக்கம். அதாவது நாம்
இருவரும் இளைய தம்பி மூவரும் எங்கே இருந்த 14 ஆண்டு காலங்கள் வனவாசம் போகும்போது அந்த பரத் கங்கா நதியை கடந்து பரத்துவ முனிவர் ஆசிரமத்திலே தங்கி இருந்தோம். ஆமாம், திடீரென்று ஒரே மேக மூட்டமாக எட்ட தூரமாக கேட்டது சத்தம். செவ்வானம் போல் காட்சியளிக்கிறது. லட்சுமணர் ஐயோ என்னமோ தெரியவில்லை, யாரோ படையெடுத்து வருகிறார்கள் என்று இவர் துள்ளி குடித்தார். இயல்பிலே அவர் கொஞ்சம் கோபக்காரர். ஆமா, யாரோ என்று கூட சொல்லவில்லை, பரதன் நம் மீது படையெடுத்து வருகிறார் அண்ணா என்று தெரிவித்தார். ஆமாம், நாட்டு மக்களோடு பரதன் தான் நம்மை படையெடுத்து வந்து கொன்று வருவதற்காக வருகிறார். நீங்கள் சொல்லுங்கள் அண்ணா, உடனே அவர் மீது மானத்தை போட்டு விடுகிறேன் என்று துள்ளி இல்லை இல்லை, பரதன் அப்படி செய்யக்கூடியவன் இல்லை தம்பி. சீதா நீ சொல் அப்படி என்றார். பரதன் வருவது நல்ல காரியமாகத்தான் இருக்குமே தவிர அவன் படையெடுத்து வர மாட்டான், அடுத்து செல்வதற்காகத்தான் வருகிறார். கண்டிப்பாக நம் மீது படையெடுத்து வரவில்லை என்று சொன்னார். அப்போதுதான் நான் காடூரை சேர்ந்த முத்துசாமி அண்ணன் அவர்கள் எனக்காக 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றி. அதாவது பிறகு என்ன செய்தார், நான் இவரை கூப்பிட்டேன், இளைய தம்பியை கூப்பிட்டேன். இளைய தம்பி லட்சுமணா இங்க வாருங்கள், உங்களுக்கும் பரதனுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லியிருக்கிறார் அண்ணார் என்று. என்ன அண்ணி என்று கேட்டார் இளைய தம்பி. அதாவது இந்த கிணத்துல விழுந்துரு லட்சுமணா என்று சொன்னால் லட்சுமணன் என்ன செய்வார் தெரியுமா? ஏன் அண்ணா என்ன விழ சொல்றீங்க, எதுக்காக என்ன விழ சொல்றீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கேட்டுக்கிட்டே விழுவார், கேட்டுதான் விழுவார். ஆனா பரதன் மட்டும் இதோ விழுகிறேன் என்றான் என்று உடனே விழுந்து விடுவார். இதுதான் பரதனுக்கும் லட்சுமணனுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்று சொன்னேன். அப்படிப்பட்ட அன்புக்குள்ள நீங்கள் வரவில்லை என்றாலும் உங்கள் பாதகையை கொடுங்கள் என்று சொல்லி வந்தவர். அப்படித்தானே? தாங்கள் நலமாக இருக்கிறீர்கள் அல்லவா? மங்களம் உண்டாகட்டும், சென்று வாருங்கள். இளைய தம்பி வணங்குகிறேன் மாதா. முதலில் உங்களுக்குத்தான் நான் வணக்கம் சொல்ல வேண்டும். நாதா வாருங்கள். என்ன தெரிவிக்கிறீர்கள்? என் நாயகரை எனக்கு உயிரோடு கொடுத்தவர் நீங்கள் தான். ஏன் தெரியுமா? ஏன்? சண்டாளன் சிறையெடுத்து சென்ற பிறகு என்ன செய்வது என்று அவர் வேதனைப்பட்டிருப்பார் என்பது எனக்கு தெரியும். அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி மதனி வானர சேனைகளோடு வந்து அந்த வானர சேனைகளோடு வந்து அங்கே என்னை சிறையை மீட்டு அந்த இளங்காபுரி பட்டணத்தை எல்லோரை கொன்று நாசம் செய்து அன்னாரும் என்னையும் சேர்த்து வைத்தது தாங்கள் தானே? என் மஞ்சள் குங்குமத்தை கொடுத்ததும் நீங்கள் தான். அதனால் நீங்கள் 100 ஆண்டு உங்கள் மனைவியோடு சந்தோஷமாக வாழ வேண்டும். இந்த சிரிப்பு எப்போது மாறக்கூடாது. துன்பத்திலும் சிரிக்கணும், இன்பத்திலும் சிரிக்கணும். எப்போது நீங்க சிரிச்சுக்கிட்டே தாங்களை பார்த்த மாத்திரத்தில் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது பார்த்தாயா நாதா? அண்ணாரை பார்த்த முகத்தில் அண்ணாருடைய முகத்தை பார்க்கும் பொழுதும் தம்பிமார்களுடைய முகத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக எவ்வளவு தோற்றத்தோடு காட்சியளிக்கின்றீர்களே, அந்த தோற்றத்தை பார்க்கும்போது மிகவும் ஆனந்தமாகவே இருக்கின்றது மதனி. அப்படியா மைத்தனா? ஆமாம் தாயி. அதாவது இவர் என்ன செய்தார்? என்ன செய்தார்? மன்னவர் ஒருவருடன் உங்களை பற்றி சொல்லி இருக்கிறார். காத்தடித்தார்கள். காத்தடிக்கிறதுனால அதாவது அந்த பஞ்சக வடிவில் பர்ணகச்சாலையில் தங்கியிருக்கும் போது ராவணன் சிறையெடுத்து சென்று விட்டான். நீங்கள் இருவரும் அங்கே அருகில் இல்லை. எந்த மார்க்கமாக என்னை தூக்கி சென்றான் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நான் தலையில் அணிந்திருந்த, கழுத்தில் காதில் அணிந்திருந்த ஒரு நகைகளையும் கழட்டி அடையாளம் போட்டுக்கொண்டே சென்றேன். கடைசியில் ஒன்றுமே இல்லை, என் காலில் இருந்த மிஞ்சி அதாவது மெட்டியை ஒரு இடத்தில் போட்டுவிட்டு சென்றேன். அன்னார் வந்தார், முட்டிக்கொண்டார், மோதிக்கொண்டார். நீங்களும் அழுதீர்கள், துடித்தீர்கள். எந்த வழியில் தான் போயிருக்கிறார்கள், எங்கே தான் போயிருக்கிறார்கள் ஜானகி என்று தெரியாமல் எல்லாம் வேதனைப்படும் போது தூரத்தில் பளபளவென்று என்னவோ தெரிந்தது. அதுதான் சூடாமணி கடந்தது. அதை எடுத்தீர்கள். இது என்ன அப்படி என்று பார்க்கும்போது உங்களுக்கு அடையாளம் புரியவில்லை. இது யாருடையது ஒன்றும் தெரியவில்லை. அடுத்தது அதே போல எல்லா நகையும் பார்த்து கொண்டு போகும்போது இது யாருது என்று தெரியவில்லை. ஆனால் மெட்டி பார்த்தோடு நீங்கள் என்ன சொன்னீர்கள்? இது நமது அண்ணியுடைய மெட்டி என்று சொன்னீர்கள். எதற்காக? என்னுடைய பாதத்தை தவிர நீங்கள் எதையுமே பார்த்ததில்லை. எதையுமே தன்னுடைய பாதத்தை தவிர வேற எதையுமே நிமிர்ந்து முகத்தை பார்த்ததே இல்லை. நிமிர்ந்து தங்கள் முகத்தையே பார்த்ததில்லை. இந்த விஷயத்தை அந்த இளங்காபுரி பட்டணத்தில் சிறை மீட்ட போது என்னிடம் சொன்னார். அப்போதான் நான் உங்களிடம் சொன்னேன், அண்ணியை அம்மா என்று நினைங்கள், எனக்கு கூச்சப்பட வேண்டாம், சந்தோஷமாக இருங்கள் என்று சொன்னேன். அதன்படியே அன்றிலிருந்து நேருக்கு நேராக பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சந்தோஷம் தானே மைத்தனா?
சந்தோஷமாக இருக்கின்றது மதனி. அப்படியா? அண்ணனை பத்தி பாடுவோமா? அண்ணனை வணங்குவோமா? வணங்குவோமா? வணங்குகோ, வணங்கிக் கொண்டே. ராம ராம் ராம ராம் சீதாபதி, பக்தியோடு உன் பாதம் போற்றினேன் லட்சுமிபதி. ராம ராம் ராம ராம் சீதாபதி, ராம ராம் ராம ராம் சீதாபதி, பக்தியோடு உன் பாதம் போற்றினேன் லட்சுமிபதி. ராம ராம் ராம ராம் சீதாபதி. நண்பு சோதரன் மூவரில் அன்பினில் உருகிடவே வந்த ஸ்ரீராமா, உன் நண்பு சோதரன் மூவரில் அன்பினில் உருகிடவே வந்த ஸ்ரீராமா, உரிமை பெறுகிற அன்னையர் மூவரில் அன்பில் உறங்கும் அன்பு ராமா. ராம ராம் ராம ராம் சீதாபதி, பக்தியோடு உன் பாதம் போற்றினேன் லட்சுமிபதி. ராம ராம் ராம ராம் சீதாபதி. அந்த ராமா ராமா என்று சொல் இந்த ஊரில் 3 நாட்களுக்கு ஒழிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். உண்மைதான் மதனி. அதன் அருமை பெருமை இங்கு உள்ள பெரியவர்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் அதில் ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன விஷயம்? ராமா ராமா என்று சொன்னால் யார் யார் வருவார்கள் தெரியுமா? யார் யார் வருவார்கள்? ராமா ராமா என்று சொன்னால் ஆஞ்சநேயர் வருவார். ஆஞ்சநேயர் சிவனுடைய அவதாரம் அல்லவா? ஆமாம் தாய். அதனால் ஆஞ்சநேயர் வருவார்கள். ஆஞ்சநேயர் வந்தவுடனே நான் என்ன செய்வேன்? அடுத்த கட்டம் நான் வருவேன், தாங்கள் வருவீர்கள். நான் வந்தவுடனே நீங்கள் வருவீர்கள். நாங்கள் வருவோம். நீங்கள் வந்தவுடனே ஆஞ்சநேயர் வந்தவுடனே சிவபெருமான் வருவார் அல்லவா? சிவபெருமான் வந்தால் அடுத்தது யார் வருவார்? பார்வதி தேவியார் வருவார். பார்வதி தேவி அம்மை. பார்வதி தேவி வந்தவுடனே அடுத்தது யார் வருவார்? அவர்களுடைய பிள்ளைகள் முருகன், விநாயகர் வருவார்கள். அவர்கள் எல்லாம் வந்தவுடனே திருப்பார்கடலில் இருக்கின்ற பரந்தாமன் வருவார். அவரோடு லட்சுமி ஆகிய நானும் வருவேன். தேவர் மூவர் யாவரும் வருவார்கள். அப்படி இந்த ராமா ராமா என்று ஒரு சொல்லை சொல்லிவிட்டால் இந்த அகிலத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களும் வருவார்கள். அப்படிப்பட்ட பெருமை உரியவர் நமது அண்ணார்கள். நாதா, தாங்கள் அண்ணன் தம்பி மூவரும் நிறைய பேசிக் கொள்வீர்கள். நான் ஏன் இங்கே நின்று கொண்டு நான் செல்லட்டுமா? அமருங்கள். பார்க்கும் பொழுது எங்களுடைய மனது மிகவும் சந்தோஷமாகவே கச்சலிக்கின்றது என்றால் அது எதற்காக என்றால், முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. அன்பாறு அரண்மனைக்கும் ஒன்றுக்கு ஒன்றாக, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. அன்பாறு பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. Thank you.
சின்ன தம்பி பெரிய தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி பெரிய தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை வளர்ந்த பிள்ளை போல விரும்பும் போல விரும்பும் வளர்ந்த பிள்ளை முத்துக்கு முத்தாக முத்துக்கு சொத்தாக கண்ணதாசன் செத்து போனாரு. அமைச்சரே, மகாராஜா, நமது ஆஞ்சநேய பெருமானின் பெருமைகளை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு நாள் போதாது, 2 நாள் போதாது, மாதக்கணக்காக அவருடைய பெருமைகளை பற்றியே பேசிக் கொண்டிருக்கலாம். ஏனென்றால் அவ்வளவு பெருமை வாய்ந்தவர் நமது ஆஞ்சநேய பெருமான். உங்களுக்காகவே உங்களுடைய பெயர் நாமத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். ஆமாம். ராம் 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 என்று தங்களையே நினைத்துக் கொண்டிருப்பவருடைய பெருமையை தாங்கள் சொல்ல வேண்டாம், வேறு யார் சொல்வார்கள்? அமைச்சரே, மகாராஜா, இந்த ஆஞ்சநேய பெருமானை முதலாக நான் எப்பொழுது சந்தித்தேன் தெரியுமா? எப்பொழுது? சிற்றம்மை கைகேசின் வருத்தம் பிரகார 14 ஆண்டு கால வனவாசம் சென்ற பொழுது பஞ்சமடிவிலே பன்னகசாலியிலே விற்றிருந்த பொழுது ஜானகியை ராவணன் சிறையெடுத்து சென்று விட்டான். அந்த சோக கதையை ஏன் இப்பொழுது ஞாபகப்படுத்துகிறீர்கள்? சந்தோஷமாக இருக்கும் பொழுது சோக கதையை நினைத்து பார்க்க வேண்டும். ஆமா, சொல்லுங்கள். ஜடாயு என்னும் பட்சியினால் தெரிந்து கொண்டோம். உண்மைதான். ஜடாயு என்னும் பட்சி ஜானகியை சிறையெடுத்து சென்ற பொழுது நான் பார்த்தேன். இந்த மண்ணில் பூலோகத்திலே. ஆமா, இவ்வளவு காலங்களுக்கு பிறகு 4 யுகங்களுக்கு பிறகு இந்த ராமர் கோயில் திறப்பு விழா, அந்த கும்பாபிஷேக விழா நடந்தது அல்லவா ஜனவரி மாதத்திலே. இப்பொழுது சமீபத்திலே அயோத்தியாவிலே நடந்தது. அந்த கும்பாபிஷேக தினத்தின் அன்று அந்த ஜடாயு பட்சி மேலே வந்து பறந்திருக்கிறது என்று செய்தி. ஆமா, ராமர் கோயிலுக்கு மேலே ஜடாயு பட்சி இவ்வளவு காலங்களுக்கு பிறகு வந்திருக்கிறது. கோயில் கும்பாபிஷேகம் அப்படி என்றால் கரிடம்தான் ஒட்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கின்ற நேரத்திலே ராவணன் சிறையெடுத்து சென்றான் என்ற செய்தி மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர அந்த தென்னை இலங்கையை ஜானகியை கொண்டு போய் எந்த இடத்திலே மறைத்து வைத்திருக்கிறார் என்பது யாருக்குமே தெரியாது. இதை யாரை அனுப்பி தெரிந்து வருவது என்று யோசித்துக் கொண்டிருந்த நேரத்திலே சுக்கிரீவன் தெரிவித்தார், ஆஞ்சநேய பெருமான் என்று ஒருவர் இருக்கிறார், அவரை அழைத்து வந்தால் கடல் கடந்து சென்று நமது மகாராணி இருக்கும் இடத்தை தெரிந்து வந்து விடுவார் என்று சொன்னார்கள். உடனே சுக்கிரீவனை அனுப்பி ஆஞ்சநேய பெருமானை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டேன். ஆமா, சுக்கிரீவன் சென்று ஆஞ்சநேய பெருமானை அழைத்து வந்தார். அழைத்து வந்தது இவரை பார்த்ததும் நான் சந்தேகப்பட்டேன். ஏன் தெரியுமா? இவரை முதலாக நான் சந்தித்த பொழுது இவர் 16 வயது இளைஞர். 16 வயசு இளம் பருவம். 16 வயது இளைஞர். இவ்வளவு இளமையோடு இருக்கக்கூடிய நமது இந்த ஆஞ்சநேய பெருமான் எப்படி கடல் கடந்து சென்று நமது மனைவி இருக்கும் இடத்தை தெரிந்து வரப் போகிறார் என்று சந்தேகப்பட்டேன். ஆளோ ஒரு சிறு உருவம் நாம் கொடுக்கின்ற இந்த பணியை செய்யக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கிறதா என்று சந்தேகம். உடனே ஆஞ்சநேய பெருமானை பார்த்து தெரிவித்தேன், ஆஞ்சநேய பெருமானே உங்களுடைய திறமைகளில் ஏதாவது ஒன்றை காண்பிக்க வேண்டும் என்று தெரிவித்தேன். உடனே ஆஞ்சநேய பெருமான் என்ன செய்தார்? அப்படியே விஸ்வரூபம் எடுத்து நின்றார். ஆகாயத்திற்கும் பூமிக்கும் விஸ்வரூபம் எடுத்து நின்றார். அதை பார்த்ததும் அப்படியே மலைத்து போய்விட்டேன். ஏன் தெரியுமா? உலகத்திலே விஸ்வரூபம் எடுத்தது
நானும் ஈஸ்வரனும் நாங்கள் இருவர் தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். விஸ்வரூபம் எடுத்தது நீங்களும் சிவபெருமானும். ஆனால் ஆனால் ஆஞ்சநேய பெருமான் மூன்றாவதாக விஸ்வரூபம் எடுத்து விட்டார். ஆஞ்சநேயர் விஸ்வரூபம் எடுத்தது தாங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக எடுத்து காட்டினார். தாங்கள் எப்பொழுது எடுத்தீர்கள்? சிவபெருமான் எப்பொழுது விஸ்வரூபம் எடுத்தார்கள்? ஈஸ்வரன் எப்பொழுது விஸ்வரூபம் எடுத்தார் என்பதை தெரிவிக்கிறேன், மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறேன். அதாவது இதே ஊரை சேர்ந்த சாத்தப்பிள்ளை அவர்களால் ராமர் சீதை ஆகிய இருவருக்காகவும் 100 ரூபாய் அன்பளிப்பாக வாரி வழங்கியிருக்கிறார்கள். அன்புள்ளத்திற்கு நன்றி கலந்த வணக்கம். அதாவது ஈஸ்வரன் எப்பொழுது விஸ்வரூபம் எடுத்தார் என்பதற்கான விளக்கத்தை தெரிவிக்கிறேன். தெரிவிக்க வேண்டும். நான் மகாவிஷ்ணுவாக இருந்த பொழுது மகாவிஷ்ணுவாகிய எனக்கும் பிரம்மாவிற்கும் அடிக்கடி ஒரு வாக்குவாதம் ஏற்படும். என்ன பிரச்சனை? பிரம்மா என்னை பார்த்து சொல்லுவார், உங்களை விட நான் தான் பெரியவன். எனக்கு கோபம் வராமல் இருக்குமா? தாராளமா. பிரம்மாவை பார்த்து நான் சொல்லுவேன், உங்களை விட நான் தான் பெரியவன் என்று. வேற நான் தான் பெரியவங்கிற பிரச்சனை அப்பவே வந்திருக்கு. ஆமா, சரி. இதுதான் நாங்கள் சந்திக்கும் பொழுதெல்லாம் ஏற்படக்கூடிய வாக்குவாதம். ஓஹோ. அப்படி ஒரு நாள் வாக்குவாதம் ஏற்பட்ட பொழுது நாம் இருவரும் சென்று ஈஸ்வரனிடத்திலே தெரிவிப்போம். ஈஸ்வரன் பார்த்து யார் பெரியவர் சிறியவர் என்று சொல்லட்டும் என்று இருவரும் சென்று ஈஸ்வரனிடத்திலே தெரிவிக்கிறோம். நீ பெரியவன் நான் பெரியவங்கிற பிரச்சனையை ஈஸ்வரன் தீர்த்துக்கிட்டு வா. சரி. பிரம்மா சொல்லுகிறார், மகாவிஷ்ணுவை விட நான் தான் பெரியவன் என்று. சரி. மகாவிஷ்ணுவாகிய நான் சொல்கிறேன், பிரம்மாவை விட நான் தான் பெரியவன் என்று. சரி. அதற்கு ஈஸ்வரன் சொல்கிறார், நீங்கள் இருவருமே பெரியவர் சிறியவர் என்று சொல்லிக் கொள்வதில் அர்த்தமில்லை. அர்த்தமில்லை. உங்கள் இருவரையும் நான் சோதித்து யார் பெரியவர் சிறியவர் என்று தீர்ப்பு கோருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஈஸ்வரன் என்ன சொல்கிறார்? உங்களுக்குள்ள என்ன போட்டி வச்சாரு அவரு? பிரம்மா என்னுடைய திருமுடியை பார்க்க வேண்டும், அதாவது சிரசை பார்க்க வேண்டும். சரி. ஹலோ ஹலோ. மகாவிஷ்ணு என்னுடைய திருவடியை பார்க்க வேண்டும், அதாவது பாதத்தை பார்க்க வேண்டும். அப்படி யார் பார்த்து வருகின்றீர்களோ அவர்தான் பெரியவர் என்று நான் தீர்ப்பு கோருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஈஸ்வரன் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். எப்படி? ஆகாயத்திற்கும் பாதாளத்துக்கும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். ஆகாயத்துக்கும் பாதாளத்துக்கும் விஸ்வரூபம். ஆமா, மேலே பாதி கீழே பாதி. பாதி உடம்பு பூமிக்குள்ள இருக்கு, காலெல்லாம் தலைமுடி ஆகாயத்தில் இருக்கு. பார்க்கணும். உடனே பிரம்மா என்ன செய்கிறார்? அன்னப்பட்சி உருவம் கொண்டு ஈஸ்வரனின் திருமுடியை பார்ப்பதற்காக பறந்து மேலே செல்கிறார். மகாவிஷ்ணுவாகிய நான் வராக அவதாரம், அதாவது பன்றி அவதாரம் எடுத்து பூமியை துளைத்துக் கொண்டு ஈஸ்வரனுடைய திருவடியை பார்ப்பதற்காக உள்ளே செல்கிறேன். பூமியை பண்ணி தான் நோண்டும், அந்த உருவம் எடுத்து கீழே நோண்ட பூமியை. ஆமாம். பிரம்மா பறந்து செல்கிறார், பறந்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவு தூரம் பறந்தும் மாதக்கணக்காக பறந்தும் ஈஸ்வரனுடைய திருமுடியை பார்க்க முடியவில்லை. இந்த அளவுக்கு விஸ்வரூபம். ஆமா. அப்படி பறந்து செல்கின்ற வழியிலே ஒரு தாழம்பூ வந்தது. இவர் மேல போறாரு, மேல இருந்து தாழம்பூ கீழே வருது. இந்த தாழம்பூவை கேட்கிறார். தாழம்பூவே, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். நான் ஈஸ்வரனுடைய திருமுடியிலிருந்து வருகிறேன் என்று தாழம்பூ சொல்லியது. ஓஹோ. ஈஸ்வரனுடைய திருமுடியை அலங்கரிப்பது தாழம்பூ. உடனே தாழம்பூ கேட்கிறார், நான் ஈஸ்வரனுடைய திருமுடியை காண வேண்டும் என்றால் இன்னும் எவ்வளவு தூரம் பறந்து செல்ல வேண்டும் என்று கேட்டார். இதுவரை நீங்கள் எவ்வளவு தூரம் பறந்து வந்திருக்கிறீர்களோ இதுபோல் பல மடங்கு தூரம் பறந்து சென்றால் தான் ஈஸ்வரனின் திருமுடியை காண முடியும் என்று தாழம்பூ சொல்லியது. பிரம்மா அப்படியே மலைத்து போய்விட்டார். அப்புறம் என்ன பண்ண? இவ்வளவு தூரம் பறந்து வந்திருக்கிறோம், இதற்கே அசந்து போய்விட்டது, இன்னும் பல மடங்கு தூரம் என்றால் எப்படி பறந்து செல்வது என்று அப்படியே மலைத்து போய் அந்த தாழம்பூவை கேட்கிறார். தாழம்பூவே, நீ எனக்காக ஒரு பொய் சாட்சி சொல்ல வேண்டும் என்று கேட்டார். என்ன பொய் சாட்சி சொல்ல வேண்டும் என்று தாழம்பூ கேட்டது. நான் ஈஸ்வரனின் திருமுடியை பார்த்தேன் என்று பார்த்ததாக நீ ஒரு பொய் சாட்சி சொல்ல வேண்டும். உடனே தாழம்பூவும் பொய் சாட்சி சொல்வதற்கு ஒத்துக்கொண்டது. பிரம்மா தாழம்பூவோடு பறந்து கீழே வருகிறார். மகாவிஷ்ணுவாகிய நான் வராக அவதாரம் பன்றி அவதாரம் எடுத்து பூமியை துளைத்துக் கொண்டு உள்ளே சென்றேன் அல்லவா? ஆதி பாதாளத்திலே சென்று ஈஸ்வருடைய பாதங்களை என்னுடைய நகங்களால் புரண்டுகிறேன். அப்படி புரண்டுகின்ற பொழுது என்னடா காலில் என்னவோ அரிப்பது போல் இருக்கிறது என்று ஈஸ்வரன் கீழே விழுந்து பார்க்கிறார். மகாவிஷ்ணுவாகிய நான் மேலே நிமிர்ந்து பார்க்கிறேன். அப்பொழுது ஈஸ்வரனின் திருமுடியையும் பார்த்து விட்டேன், திருவடியையும் பார்த்து விட்டேன். திருமுடியையும் திருவடியையும் பார்த்துவிட்டு முட்டிக்கொண்டு வெளியிலே வந்தேனே, அதுதான் ஸ்ரீமுஷ்ணம், திருமுட்டம் என்றும் சொல்வார்கள். ஆமா, கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறது திருமுட்டம். அங்குதான் இருக்கிறது என்னுடைய அந்த வராக அவதாரத்தோடு கூடிய பூவராக சுவாமி ஆலயம்.
அதுவும் உலக புகழ்பெற்ற ஆலயம் பூவராக சுவாமி ஆலயம். ஆமா, உலக புகழ்பெற்ற ஆலயம் ஸ்ரீமுஷனம் என்ற திருமுட்டம். ஆமா, பிரம்மா பறந்து கீழே வந்தார். வந்தவுடன் சொன்னார், நான் உங்களுடைய திருமுடியை பார்த்து விட்டேன், உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இந்த தாழம்புவை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். சாட்சியோட வந்திருக்கேன் பாருங்க அப்படிங்கிறாரு, போய் சொல்றாரு. ஆமா, உடனே தாழம்பூவும் இவர் பார்த்ததாக பொய் சாட்சி சொன்னது. ஒத்துக்கிட்டுல ஈஸ்வரனுக்கு கோபம் வந்து விட்டது. தாழம்பூ பூவை பார்த்து சொல்கிறார், தாழம்பூவே, நீ எப்பொழுது பொய் சொன்னாயோ இன்று முதல் நீ எந்த பூஜைக்குமே உதவக்கூடாது, யாருமே உன்னை சூடிக்கொள்ள கூடாது, உன்னிடத்திலே பூனாகம் குடிகொள்ள கடவுது என்று தாழம்பூவிற்கு சாபம் கொடுத்து விட்டார். விட்ட சாபம் தானே, தாழம்பூ வைக்கிறது இல்ல. ஆமா, அதனால் கோயிலில் சென்று பார்த்தால் எத்தனையோ பூக்களை பூஜைக்காக பயன்படுத்துவார்கள், ஆனால் தாழம்பூவை மட்டும் பூஜைக்காக பயன்படுத்தவே மாட்டார்கள். பிரம்மாவை பார்த்து சொல்கிறார், பிரம்மாவே, நீங்கள் எப்பொழுது போய் சொன்னீர்களோ இன்று முதல் உங்களுக்கு பூலோகத்தில் ஆலயமே கிடையாது, அப்படியே ஆலயம் இருந்தாலும் தினம் 6 கால பூஜை கிடையாது என்று பிரம்மாவிற்கு சாபம் கொடுத்து விட்டார்கள். அதனால்தான் பூலோகத்திலே பிரம்மாவுக்கென்று தனியாக கோயிலே கிடையாது. ஈஸ்வரனுக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் எங்கெல்லாம் கோயில்கள் இருக்கிறதோ அந்த கோயில் வளாகத்திலே பிரம்மாவிற்கென்று ஒரு சின்ன இடம் இருக்கும். அந்த இடத்தில் தான் பிரம்மா இருப்பார். அவருக்கு 6 கால பூஜை கிடையாது, 1 கால பூஜை மட்டும்தான் நடக்கும். அவர் பண்ண பாவம் ஏதோ ஒரு மூலையை அவங்களை ஒதுக்கி. ஆமா, இப்பொழுது பெரம்பலூருக்கும் பக்கத்திலே திருப்பட்டூர் என்ற ஊரிலே பிரம்மாவிற்கு ஆலயம் அமைத்திருக்கிறார்கள். அந்த ஆலயத்திலே சென்று வியாழக்கிழமை அதிகாலையில் அந்த ஆலயத்திற்கு சென்று அவர்கள் ஜாதகத்தை கொண்டு போய் வைத்து அந்த பூஜையிலே வைத்து அதை வாங்கி வந்தால் ஒரு 2-3 வாரங்களுக்கு தொடர்ந்து சென்றால் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். இன்னும் அவரவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை வைத்து வேண்டி வருகிறார்களோ அவருடைய கோரிக்கைகள் நிறைவேறி இருக்கிறது என்பதற்காக நிறைய பக்தர்கள் எல்லாம் அந்த பிரம்மா கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆமா, திருப்பட்டூர். ஈஸ்வரனுக்காகவும் இது பிரம்மாவிற்காகவும் மகாவிஷ்ணுவாகிய எனக்காகவும் ஈஸ்வரன் ஒரு நாள் விஸ்வரூபம் எடுத்தார். மகாவிஷ்ணுவாகிய நான் ஒரு நாள் விஸ்வரூபம் எடுத்தேன். பூலோகத்திலே மாபலி சக்கரவர்த்தி என்ற ஒரு மன்னன் இருந்தான். அந்த மாபலி சக்கரவர்த்தி ஒரு நாள் தான தர்மங்களை வாரி வழங்க போவதாக சேங்கிடி முழக்கினான். தான தர்மங்களை வாரி வழங்க வேண்டும் என்றால் எப்படி சேங்கிடி முழக்க வேண்டும்? மக்களுக்கு வேண்டியதெல்லாம் மக்களுக்கு அன்னதானம் 30 ரூபாய் வழங்க போறோம்னு தென்றாடி. யார் யாருக்கு என்னென்ன தானத்தை கொடுக்க போகிறோம் என்பதை சொல்லி சேங்கிடி முழக்க வேண்டும். ஆனால் அந்த மாபலி சக்கரவர்த்தி எப்படி சேங்கிடி முழக்கிறாள் தெரியுமா? எப்படி? யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்று சேங்கிடி முழக்கினார். இதுல ஒரு கருவா இருக்கிற மாதிரி இருக்கு, யார் எதை கேட்டாலும். ஆமா, சரி. அப்பொழுது மகாவிஷ்ணுவாகிய நான் அந்த சேங்கிடி சப்தத்தை கேட்கிறேன். வைகுந்தம் வரை கேட்கிறது. ஆஹா, இந்த மாபலி சக்கரவர்த்தி மகா திமிரு பிடித்தவனாக இருப்பான் போல இருக்கிறது, இவனுடைய கொட்டத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக மகாவிஷ்ணுவாகிய நான் வாமன அவதாரம் எடுத்தேன். மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்ம, வாமன, பரசுராமன், ராமன் என்று சொல்லக்கூடிய 7 அவதாரங்கள் எடுத்திருக்கிறேன். இதிலே அந்த வாமன அவதாரமும் ஒன்று. வாமன அவதாரம் என்றால் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே சின்ன குழந்தை போன்ற உருவம். ஆமா, சின்ன அப்படியே குட்டையாக இருக்கும். ஆமா, கோபனம் கட்டி இருக்கும், கையிலே குடை பிடித்திருக்கும், கையிலே கமண்டலம் போல ஒரு சொம்பு வச்சுக்கிட்டு இந்த கொடைய பிடிக்கிட்டு சின்ன பிராமணம் மாதிரி போகும். கோயில கூட சில இடத்துல அந்த ஓவியம் தீட்டப்பட்டிருக்கு. ஆமா, கோயில்னா அந்த பெருமாள் கோயில் எங்கெல்லாம் ராமர் கோயில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த ஆலய பிரகாரத்திலே சுற்றி என்னுடைய அவதாரங்கள் அனைத்தும் அங்கே இருக்கும். அதே வாமன அவதாரம். இந்த வாமன அவதாரம் எடுத்து அந்த மாபலி சக்கரவர்த்தி இடத்திலே சென்று, மன்னா, நீங்கள் யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்று சொன்னீர்களே, எனக்கு அதிகம் தேவையில்லை, அதிகம் எனக்கு ஆசை இல்லை, ஒரு 3 அடி மண் அளந்து கொள்கிறேன் என்று கேட்டேன். இந்த மாபலி சக்கரவர்த்தி என்னை பார்த்து சிரிக்கிறான். ஏண்டா தம்பி, இவ்வளவு குட்டையான கால்களை வைத்துக் கொண்டு ஒரு 3 அடி மண்ணை அளந்து அதிலே நீ என்ன செய்ய போகிறாய்? எதுவுமே செய்ய முடியாது. வீடு கட்ட முடியுமா? என்னை பார்த்து சிரிக்கிறார். ஏடா தம்பி, வீடு கட்ட முடியுமா, இல்லை ஏறு விட முடியுமா? 3 அடி மண் கேட்கிறாயே என்று சொல்லிவிட்டு, தம்பி, உனக்கு 3 அடி மண் தானே வேண்டும், அளந்து கொள் என்று தெரிவித்தான். இந்த பாட்டு கொடை முடிச்சிட்டு கையில ஒரு சொம்பு வாளி வச்சுக்கிட்டு. ஆமா, எவ்வளவு குட்டையான உருவம். இதுதான் வாமன அவதாரம். உடனே உனக்கு 3 அடி மண் தானே வேண்டும், அளந்து கொள் என்று தெரிவித்தான். என்ன செய்தேன்? முதல் அடியை பூமியிலே வைத்து அப்படியே விஸ்வரூபம் எடுத்து 2வது அடி ஆகாயத்திலே வைத்தேன்.
மூன்றாவது அடி அளப்பதற்கு இடம் கிடையாது. மூன்றாவது அடி எங்கே அளப்பது என்று பண்ணா என்று கேட்டேன். வேறு வழி இல்லாமல் என் தலையிலே வை என்று தெரிவித்தான். மாபலி சக்கரவர்த்தியின் கொட்டத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக மகாவிஷ்ணுவாக்கிய நான் ஒரு நாள் விஸ்வரூபம் எடுத்தேன். நமது ஆஞ்சநேய பெருமான் அவருடைய திறமையை காட்ட வேண்டும் என்பதற்காக விஸ்வரூபம் எடுத்தார். அதோடு மட்டுமல்ல, இவர் இன்னும் எவ்வளவு திறமை படைத்தவர் தெரியுமா? எப்படி? அதாவது அது ஒரு விதமா சொல்லுவாங்க, அது எப்படின்னு புரியல. எவ்வளவு திறமை, இன்னொரு திறமையை சொல்லுவோம் அவர்கிட்ட. அந்த இலங்காபுரி பட்டணத்துக்கு செல்வதற்கு அந்த சமுத்திரத்திலே வாராவரி அணை கட்டுகிறோம். வாராவரி அணை கட்டுகின்ற பொழுது இந்த ஆஞ்சநேய பெருமான் இவருடைய கூட்டத்தார் அனைவரும் கற்களை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அதை வாங்கி கொத்தனார் வைத்து பாலம் அமைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரம் பார்த்து சனீஸ்வர பகவான் இவரை பிடிக்க வருகிறார். ஆமா, அவரை சனியன் பிடிக்க வருகிறார். வந்து ஆஞ்சநேய பெருமானே, உங்களை நான் பிடிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது, நான் இப்பொழுது முக்கியமான வேலை இருக்கிறேன், இந்த பாலம் கட்டி நான் இலங்காபுரி பட்டணம் செல்ல வேண்டும், இப்பொழுது என்னை பிடிக்க வேண்டாம், ஒரு கொஞ்ச நாள் கழித்து வாருங்கள் என்று தெரிவித்தார். சரி, அதுவெல்லாம் முடியாது, நான் பரமாத்மாவின் கட்டளை நிறைவேற்ற வேண்டும், அதனால் இப்பொழுதே பிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். முடியாது என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார். உடனே சனீஸ்வர பகவான் என்ன கேட்கிறார்? உங்களை நான் காலை பிடித்தால் என்ன நடக்க முடியாது, பாத சனி, அதனால இந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சு பாலம் கட்ட முடியாது, நீங்க என்ன செய்றீங்க, என் தலையை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். சனீஸ்வர பகவான் என்ன செய்தாரு? ஏறி தலையில உட்கார்ந்துக்கிட்டாரு. பிடிச்சுக்கிட்டாரு. இவர் என்ன செய்யறாரு? பெரிய பெரிய கல்லா தூக்கி தலையில வச்சு 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 கொண்டு வந்து கொடுக்கிறாரு. அப்ப இந்த கல்லு பாரம் பூரா யாரு சுமக்கிறது? இவரு தலை சுமக்க வேண்டிய பாரத்தை ஆமா, அந்த கல்லு வச்சு நசுக்க நசுக்க, அப்பா பொண்ணு நான் என்னால ஒண்ணு சமாளிக்க முடியாது, நான் இறங்கி ஓடி விடுகிறேன் சனீஸ்வர பகவானே பயந்து ஓடி இருக்கிறார். அவ்வளவு பெருமைக்குரியவர் நமது ஆஞ்சநேய பெருமாள். இருக்கும் அதனாலதானே சனீஸ்வரனுடைய அந்த பிடியிலிருந்து விலக வேண்டும் என்பதற்காக ஆஞ்சநேயர் கோயில் சென்று எல்லாரும் தீபம் ஏற்றுக்கிறார்கள். அதற்காகத்தான். சரி, அவ்வளவு பெருமை வாய்ந்தவர். ஏன் பிரபு இவ்வளவு தூரம் சொல்றீங்களே? நானும் பார்த்திருக்கேன், எத்தனையோ ஆஞ்சநேயர்கள் அந்த எங்கெங்கயோ கோயில்லாம் பார்த்திருக்கேன். மற்ற குரங்குகளாம் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆஞ்சநேயருக்கு மட்டும் முகத்துல சிவப்பா இருக்கு. அது காரணம் என்ன? ஊரில் உள்ள குரங்களை பார்த்தால் முகம் ஒரே நிறமாகத்தானே இருக்கிறது. நமது ஆஞ்சநேய பெருமானுக்கு மட்டும் முகத்திலே எப்படி சிவப்பாக இருக்கிறதே, இதற்கு விளக்க வேண்டும். விளக்கமாக தெரிவிக்கிறேன். அதாவது இந்த ஆஞ்சநேய பெருமானின் தந்தையின் பெயர் வாயு பகவான், காத்து. தாயின் பெயர் அஞ்சனா தேவி. சரி, இந்த வாயு பகவானுக்கும் அஞ்சனா தேவிக்கும் இந்த ஆஞ்சநேய பெருமான் எப்படி பிறந்தார் தெரியுமா? எப்படி? வாயு பகவான் ஆகாய மார்க்கமாக செல்கிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது அவருக்கு வியர்வை சிந்துகிறது. அந்த வியர்வையோடு அவருடைய வாயு பகவானின் இந்திரியமும் கலந்து விழுகிறது. அது எங்கே விடுகிறது? காட்டிலே கிடக்கக்கூடிய சருகு இலைகளிலே விடுகிறது. இந்த ஆஞ்சநேய பெருமானின் தாயார் அஞ்சனா தேவி அவர்கள் காட்டில் கிடக்கக்கூடிய காய்ந்த சருகு இலைகளை தான் உணவாக சாப்பிடுவார். அப்படி காய்ந்த சருகைகளை உணவாக சாப்பிடுகின்ற பொழுது இந்த வாயு பகவானின் இந்திரியமும் வியர்வையும் கலந்து விழுந்து கிடந்தது அல்லவா சருகைகள். அந்த சருகைகளை சாப்பிட்ட பொழுது அதிலிருந்து கருதரித்து பிறந்தவர் தான் இந்த ஆஞ்சநேய பெருமான். இவர் பிறந்து அந்த சாப்பிடுகின்ற வயது வந்த பொழுது அம்மாவை பார்த்து கேட்கிறார், அம்மா நீங்கள் காட்டில் கிடக்கக்கூடிய சருகைகளை உணவாக சாப்பிடுகின்றீர்கள், சரி நான் என்ன உணவு சாப்பிடுவது என்று கேட்கிறார். எனக்கு சாப்பாடு ஆகாரத்துக்கு என்னத்தை சாப்பிடுறது? அதற்கு இவருடைய தாயார் அஞ்சனா தேவி சொல்கிறார், நாட்டிலே என்னென்ன கனிவர்க்கங்கள் சிவந்த கனிகள் கிடைக்கிறதோ, அதாவது பழுத்த கனிகள் என்று சொல்லலாம், சிவந்த கனிவர்க்கங்களை சாப்பிடு மகனே என்று சொல்லிவிட்டார். ஊரிலே என்னென்ன சிவந்த கனிவர்க்கங்கள் கிடைக்கிறதோ அதையெல்லாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அதிகாலையில் சூரியன் எழுந்து வருகிறது.
அதிகாலையிலே சூரியனை பார்த்தால் எப்படி இருக்கும்? அப்படியே தக்க தக்க தக்கன்னு செவேறு இருக்கும். உருண்டையாக சிவப்பாக இருக்கும் ஒரு கனி போன்று தெரியும். ஆமா, அந்த சிவந்த கனி போன்று இருந்த அந்த சூரியனை பார்த்துவிட்டு அவருடைய தாயார் சொன்னது அவருக்கு நினைவுக்கு வருகிறது. கால பசி. அம்மா, ஆஹா, அதோ ஒரு சிவந்த கனி இருக்கிறது, இதை இன்று சாப்பிட்டே தீர வேண்டும் என்று அப்படியே விஸ்வரூபம் எடுத்து சூரியனை கனி என்று நினைத்து கடிப்பதற்கு சென்றார். அந்த சூரியன் சுட்ட வடுதான் முகத்திலே சிவப்பாக இருக்கிறது. சனியனையே தலையில உட்கார வச்சு புத்தி கொடுத்தடி சூரியனை போய் திங்க போயிருக்கீங்க. அதான் ஆடக்க அடிச்சிருக்கு. அந்த சூரியன் தீக்க அந்த வகை வடுதான் அந்த விவசாயப்பா இருக்கிறது. புரிந்து கொண்டோம். அஞ்சலி பெருமானே, இப்பொழுது உங்களுடைய நடனங்களை நடத்தி காண்பீங்க. பின்னாடி எல்லாம் முக்கியமான தலையா உட்காந்துருக்கு, நீ பட்டில தூக்கி போட்டுறாத. ஆமா, எனக்கு மடக்கா தூக்கி அங்க போய் விழுந்துட போகுது.
ரா. போடு போடு போடு. யார் வீட்டுல தேங்காய் பறிக்கணும் இது உரிக்கிற மாதிரி தான் ஒரு முட்டை கொண்டு வாங்க. அறுபது மப்பட்டு இல்லாம உரிப்பம் இல்லாம கடவுள் செந்தூர்
ராமஜெயம் நம்பிய பேருக்கு ஏது பயம் ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் நம்பிய பேருக்கு ஏது பயம் ராம் 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 கேட்ட போல உனக்கு சம்பளம் அதான் போ தமிழ் கத்துக்கிட்டேன் இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன் ஓபாச்சா எனக்கு புரிய மாட்டேங்குது சர்ரா புர்ரா சர்ரா போடுறான் என்ன பண்றது சர்ரா புர்ரா சர்ரா மகாராஜா அமைச்சரே ஆஞ்சநேயர்களை வணங்கி பணிந்து வணங்கி விட்டு சென்றிருக்கிறது. அவர் உங்க மேல வச்சிருக்கிற பணிவே பணிவு கருணையே தன்னுடைய அவர் கொடுக்கின்ற ஆசியும் அருளும் அவர் கிடைக்கணும். ஆமா அமைச்சரே. மகாராஜா இப்பொழுது நமது நாட்டின் நலன்களை விசாரிப்பதற்கு நான் ஆவலோடு இருக்கிறேன். தாங்கள் என்ன தெரிவிக்கிறீர்கள்? நிலத்திற்கு அழகு நெல்லு கரும்பும், குலத்திற்கு அழகு தாமரை மலர்கள், பெண்மைக்கு அழகு அடக்கம் உடைமை, ஆண்மைக்கு அழகு மானம் காத்தல், மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல் என்று தெரிவித்தார்கள். அதுபோல நாட்டு மக்கள் நலன் எப்படி இருக்கிறது, மக்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் தாங்கள் அறிந்து கொள்ள இருக்கிற இந்த நேரத்திலே மக்களுடைய மனநிலையை அறிந்த நான் அவர்கள் நிலவரத்தை தங்களிடத்தில் எடுத்துரைக்க காத்து கொண்டிருக்கிறோம். அரசே காத்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள். இதோ மந்திரி சொல்ல கேளாய், மதிவள சுமந்தயங்கள் மந்திரி சொல்ல கேளாய், விதியுடன் தேவாலயங்களில் விளங்குதோ தான தர்மம். அமைச்சரே சாஸ்திர முறைகள் தப்பாமல் சதுருடைய வேத பிராமணர்கள் சாஸ்திர முறைகள் தப்பாமல் நமது பதிப்புகளும் அயோத்தி நாட்டில் பாங்குடன் நடக்கின்றதா சொல் அமைச்சரே. சொல் அமைச்சரே. நமது நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கும் தேவாலயம், பிரம்மாலயம்,
ஆலயம் விஷாலயம் என்று சொல்லக்கூடிய ஆலயங்கள் அனைத்திலும் தினம் 6 கால பூஜைகள் தீப தூப நைவேத்தியங்கள் அனைத்தும் சரிவர நிறைவேறி வருகிறதா என்பதை தெரிவிக்க வேண்டும். இதோ தெரிவிக்கின்றோம் அரசே. ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜை, 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 6 கால பூஜை, 6 கால பூஜை அனுதினம் நடக்கின்றது. அரசே, எங்கள் அரசே. மகாபிரபு, அமைச்சரே, ஆலயம் தொழுவது சாதவன் என்று தெரிவித்தார்கள். கோயில் ஊர்ல குடியிருக்க வேணாம்னு சொன்னாங்க. ஆமாம். அப்படி நமது நாட்டிலே தேவாலயம், பெருமாலயம், இஷ்டாலயம் என்று சொல்லக்கூடிய அத்தனை ஆலயங்களிலும் 6 கால பூஜை தங்கள் இட்ட கட்டளையை ஏற்று மக்கள் எல்லாம் அந்த ஆலயங்களுக்கு 6 கால பூஜை காலம் தவறாது நேரம் தவறாது செய்து கடவுளை வழிபடுகிறார்கள். குறையில்லை. மக்கள் நிறைவோடு வாடுகிறார்கள். குறையே இல்லை. என்னமும் தெரிவிக்கிறேன். வேதங்கள் ஓதியே வருகின்றார். அமைச்சரே, வேதம் ஓதுதல் வேதி இருக்கின்ற பழமொழிக்கிறது. நமது நாட்டிலே வசிக்கக்கூடிய வேத பிராமணர்கள் அனைவரும் சூரியன் உதிக்கும் முன் எழுந்து அவரவர்கள் நியம நிச்சயங்களை முடித்துக் கொண்டு வேத கோஷ்டங்களை சரிவர ஓதி வருகின்றார்களா என்பதை தெரிவிக்க வேண்டும். பிரபு, வேதங்கள் ஓதிட வேதியரனை வரும். வேதங்கள் ஓதிட வேதியரனை வரும். வேதங்கள் ஓதிட வேதியரனை வரும். வேதங்கள் ஓதுகின்றார். அரசே, வேதங்கள் ஓதுகின்ற அந்தணர் என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள் காலையிலிருந்து அவரவர்கள் நியமனம் முடித்துக் கொண்டு சதா அந்த வேத பாராயணங்களை ஓதிய வண்ணமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதை தவிர வேறு எந்த வேலை இல்லை என்றால் கூட அதுதான் வேலை. அதில் எந்த குறையில்லாமல் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. குறையே இல்லை. மிக்க மகிழ்ச்சி. இன்னமும் தெரிவிக்கிறேன். மனமும் மாறி மலைகளும் பெய்யும். மாறி மலைகளும் பெய்யும். மானமும் மாறி மலைகளும் பெய்யும். மாறி மலைகளும் பெய்யும். மறுநீதி அவராமல் விலகுதொரீதி. மறுநீதி அவராமல் விலகுதொரீதி. பூவரகத்தில் பட்ட மாறி பொறுகின்றதாம். பூவரகத்தில் பட்ட மாறி பொறுகின்றதாம். ஒரு மந்திரிமாறு தெரிந்தால் எடுத்துரைத்து இந்த உலகத்தில் தந்து தருகிறல்லாம் அவர் சேமமோ, அவர் சேமமோ, மந்திரி சேமமோ.